நேர விரயம்ங்கிறத தாண்டி முரசொலி போன்ற பத்திரிகை தலையங்கம் அப்படின்னா ரொம்ப கண்மூடித்தனமான ஒரு பாஜக எதிர்ப்பு. இது ஆளுநர் இந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூச முடியாது, எல்லாரும் தெரிஞ்சதை ஒரு பல ஆண்டுகளாக இருக்கிற டிபேட். ஆக்சுவலாக அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு உருவப்படத்திற்கு மாறாக ஆளுநர் இப்படி ஒரு உருவப்படத்தை வைத்து ஒரு மரியாதை செலுத்துகிறா அப்படின்னா ஒரு கமலாலயத்தில் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆளுநர் மாளிகை இப்படி செய்கிறதுல ஒரு நிச்சயமாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை எதிர்ப்பதற்காக முரசொலி மேற்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கண்மூடித்தனமான ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயமா பார்க்குறேன். முரசொலியோட தலையங்க ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவேன். 2 பாயிண்ட் ஆக்சுவலாக சொல்றது. முதல் பாயிண்ட் அவங்கள தலையங்க சொல்றது ஆரியத்திற்கு எதிராக எழுந்தது தான் திருக்குறள் அப்படின்னு பெருஞ்சித்திரனார்களுடைய இதை சொல்றாங்க, ஹைலைட் பண்றாங்க. ஒன்று. இரண்டாவது நீங்க 8ஆம் நூற்றாண்டில் பெருமையழகர் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க ஆரன்றை வரைக்கும் அவருடைய தாக்குதல் பலரது படையெடுப்புகளால் வீழ்த்த முடியாத வீரிய திருக்குறள் கொண்டு, அதாவது கிட்டத்தட்ட பரிமேலழகரே திருவள்ளுவருக்கு எதிராக நிறுத்துற நிலைப்பாடு. இந்த 2 விஷயமே ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். முரசொலி தலையங்க இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. பெருஞ்சித்திர அதாவது என்னைக்கு கலைஞர் காலத்து திமுகவிலிருந்து எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு விலகி போயிருக்கு, விமர்சிக்கத்தக்கது வேற இல்ல. இல்ல அதுல தான் நான் பாயிண்ட் நான் சொல்றேன். என்னன்னா நிச்சயமா கண்டிக்கத்தக்கதான் நான் சொல்வேன். ஏன்னா பெருஞ்சித்திரனாருடைய உரையை முன்னிலை வைக்கிறது. தலையங்க சொல்றது என்னன்னா பெருஞ்சித்திரன் அப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கோட் பண்றாங்க. பெருஞ்சித்திரன் என்ன சொல்றாரு, அவர் கடவுள் வாழ்த்தை தூக்கிட்டாரு. கடவுள் வாழ்த்தை தூக்கிட்டு அவருடைய அப்ரோச்சே வேற மாதிரியான அப்ரோச். அவர் சொல்றது மெய்ப்பொருள் உரைன்னு எழுதுறாரு.